நோட்டபிள் இன்சிடென்ட்ஸ் இன் 2025 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஜூலை டு டிசம்பர் பார்க்கலாம். ஜூலை பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்துச்சு. இதில் நம்மளோட பிரதமர் கலந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக அதிக நாட்கள் இந்திய பிரதமராக பதவி வகிப்பவர் அப்படின்ற முறையில் பிரதமர் மோடி அவர்கள் இந்திரா காந்தியோட சாதனையை பின்னுக்கு தள்ளி 2வது இடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் இஸ்ரோ அதுக்கப்புறம் நாசாவோட கூட்டு முயற்சியில் உருவான நிசார் அப்படின்ற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சிறுநீரக முறைகேடு நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் கிட்ட 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை தரதா ஆசை காமிச்சு அந்த இடைத்தரகர்கள் மூலம் சட்டவிரோதமாக சிறுநீரகங்கள்லாம் தானமாக பெறப்பட்டதாக புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு முழுசாக பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியும் நிறைய புகார் கொடுத்துருந்தாங்க. இதில் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் கைது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகளோட அனுமதியை ரத்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜூலை 15 உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊரில் அந்த மனுக்களெல்லாம் ஆற்றுல அடிச்சிட்டு வந்ததே அந்த கதைலாம் நமக்கு தெரியும். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பா. அடுத்து ஆகஸ்ட் எந்த நியூஸை சொல்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இது சொல்லி ஆகணும். கவினோட ஆணவ கொலை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கவின். ஏஜ் 27. சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பையன் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பொண்ணை லவ் பண்ணதுனால அந்த பொண்ணோட தம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா சுர்ஜித் அப்படின்ற அந்த பையன் இவரை ஆணவ கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆகஸ்ட் மந்த்லேயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய திட்டத்தெல்லாம் தொடங்கி வச்சாங்க. அது நிறைய இருக்குது. ஆகஸ்ட் 29 பார்த்துட்டிங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வச்சாங்கன்னு நமக்கு சொன்னோம் இல்லையா. பொதுமக்களோட கோரிக்கை மனுக்கள்லாம் திருபுவனம் வைகை ஆற்றுல மிதக்கிறதா புகார் எழுந்துச்சு. திருபுவனம் தாசில்தாரை இடமாற்றம்லாம் பண்ணாங்க. ஆகஸ்ட் 15 உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறந்த மாநிலத்துக்கான தேசிய விருதை மத்திய சுகாதாரத்துறை வழங்கினாங்க. அடுத்து செப்டம்பர் அரசு பணியில் இருக்க ஆசிரியர்கள் அவங்களோட பணியில் தொடரவும் அதுக்கப்புறம் பதவி உயர்வு பெறத்துக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கினாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆல்ரெடி எக்ஸாம்னு ஒன்று வச்சு பாஸ் ஆனாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எதுக்குமே பதில் இல்லை. சரி அடுத்தது என்னப்பா, வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அந்த நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி அப்புறம் இங்கிலாந்து நாடுகளுக்கெல்லாம் போனாங்க. அங்கே போயிட்டு தமிழகத்தில் ரூபாய் 3201 கோடி முதலீடு செய்கிற வகையில் 3 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 26 நிறுவனங்களோட ரூபாய் 7000 கோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. செப்டம்பர் 3 இங்கிலாந்து போன நம்ம சிஎம் சார் முன்னிலையில் வில்சன் பவர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் மின்மாற்றி உற்பத்தி மையத்தை நிறுவனத்துக்காக ரூபாய் 300 கோடி முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் செப்டம்பர் 5 பெரியார் படத்தை திறந்து வச்சாங்க. வீட்டு உபயோகப் பொருட்களோட வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நடைமுறை செப்டம்பர் 22 அமலுக்கு வந்துச்சு. செப்டம்பர் 12 சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆனார். அடுத்து அக்டோபர் இலவச கட்டாய கல்வி திட்டத்தை செயல்படுத்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 538 கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் 2017 சென்னை பேரூரை சேர்ந்த 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தஷ்வந்த்க்கு முன்னாடி தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. அதை ரத்து பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். அது அக்டோபர் 8 பண்ணாங்க. அப்புறம் கோவை அவினாசி சாலையில் அக்டோபர் 9 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 1791 கோடியில் அமைக்கப்பட்ட தமிழகத்தின் மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஜிடி நாயுடு பாலம். அப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து கொடுக்கப்பட்டதில் 22 குழந்தைங்க இறந்து போனாங்க இல்லையா, அந்த சோகமான சம்பவமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நவம்பர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நவம்பர் 26 தான் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணார். அவருக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 2 ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3 M5 அப்படின்ற பாகுபலி ராக்கெட் 4410 கிலோமீட்டர் எடை கொண்ட செயற்கைக்கோளோட விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டுச்சு. டெல்லியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்லாம் நவம்பர் 9 உறுப்பு தானத்துக்காக, அதாவது இறந்த ஒரு பெண்ணோட உடலில் ரத்த ஓட்டத்தை உண்டாக்கி நவம்பர் 6 டாக்டர்கள்லாம் சாதனை பண்ணாங்க. இறந்து போனவங்களோட உடலில் ரத்த ஓட்டத்தை உண்டாக்கி உறுப்பு தானம் பெற்றது இதுதான் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு இவங்க பண்ணது தான். இந்த மாதிரி ஒரு சாதனையும் டாக்டர்ஸ்லாம் பண்ணாங்க. டிசம்பர் புதுச்சேரி ஈரோட்டில் விஜயோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டிசம்பர் 9 புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் பேசினாங்க.
புதுச்சேரி அரசை பாராட்டியும் அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் மத்திய அரசை கண்டிச்சும் அவர் பேசினார். இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த டிசம்பர் வித்தவுட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். மழை புயல் தான் வரலையே தவிர இந்த வெட்டு குத்து அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதத்தில் நிறையவே நடந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் பட் த ஃபஸ்ட்டுன்னு வேணால் சொல்லலாம். திருத்தணி இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. பெண்கள் உலகக்கோப்பையை வென்றது, கரூர் ஸ்டாம்பேட், சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினது, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் 9th ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்ம தான் வின் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஜாஸ்தி டைம் இந்த கோப்பையை வென்ற அணி அப்படின்ற பெருமையும் நம்ம இந்திய அணிக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் நடந்திருக்கு. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.